ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். ஸ்ரீ ராகவேந்திரம் குரு ராகவேந்திரம் தினம் பாடு மனமே யோகங்கள் கூடும். தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணாரவிந்தம். தீராத துயரம் தானாக விலகும். தீர்வாகும் குருவின் சரணாரவிந்தம். மந்த்ராலயனே குருவே சரணம். மாமாதவனே குருவே சரணம். பந்தோர்களையே வாழ்வித்தருளும் வனவாசம் செய்யும் திருவே சரணம். சுகமாக காலை விடுகின்ற நேரம் துறையெங்கும் கேட்கும் குரு சுப்பிரபாதம். ஜகம் வாழ வந்த ஸ்ரீராகவேந்திரன் சயனம் கலைத்தே சீரருளும் நேரம். ஸ்ரீமூல ராம பத பங்கஜலோல பிருங்க ஸ்ரீபூர்ணபோத மதுரம் சுதாப்தி சந்திர ஸ்ரீ வியாசராஜ விதுஷாம்பர திவ்யமூர்த்தே ஸ்ரீராகவேந்திர பவதாத்தவ சுப்பிரபாதம். இன்றைக்கு மந்திராலயம் இருக்கு இல்லையா, இந்த மந்திராலயம் அமைந்துள்ள பகுதி மாஞ்சாலம் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாஞ்சாலம் பகுதியோட கட்டுப்பாடு இன்றைக்கி நம்ம கிராம தேவதைன்னு சொல்கிறோம், காவல் தேவதைன்னு சொல்கிறோம். ஒரு கிராமத்திற்கும் ஒரு காவல் தேவதை உண்டு அல்லவா? அதே போல் இந்த மாஞ்சாலத்தோட காவல் தேவதை எந்த தெய்வம் என்றால் மாஞ்சாலம்மன்னு பேர். இன்றைக்கி மகான் ராகவேந்திரரை நம்ம தரிசிக்க போனோம் அப்படின்னா இந்த மாஞ்சாலம்மனையும் தரிசிக்க வேண்டும். அதே போல் இந்த ஆற்காடு நகரத்தில் மகான் ராகவேந்திரரோட பக்தர்கள் அத்தனை பேருமே மாஞ்சாலம்மனுக்கும் ஒரு அற்புதமான திருச்சன்னதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அம்மனோட தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு அளவற்ற பலன்களையும் புண்ணியத்தையும் நல்கக்கூடியது. அந்த மாஞ்சாலம்மனையும் நாம் அந்த தேவியின் நாமத்தை சொல்லி அந்த தேவியை ஆத்மார்த்தமாக வணங்குவோம். கலைமகள் தாயே கலைமகள் தாயே கலை பல செழிக்க நீ அருள்வாயே. நலம் பல வழங்கும் நல்லவள் நீயே. நான் முகன் துணையே நாயகியே. அளவிட முடியா அறிவினை வழங்கும் அன்னையும் நீயே. அருளின் வடிவே புனதடி பணிந்தால் உயர்ந்திடலாகும். உலகோர்க்கென்றும் ஒரு துணை நீயே. சரணம் சரணம் சரஸ்வதி சரணம். சர்வகலாநிதி உன் தாள் சரணம். சரணம் சரணம் சரஸ்வதி சரணம். சாந்த ஸ்வரூபிணி தாயே சரணம். கல்வி கண்ணை திறந்திட வேண்டும். கற்றவர் மண்ணில் பெருகிட வேண்டும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.